வேதா கிட்ஸ் சேனல். ஒரு அடர்ந்த காடு. அங்குள்ள மரங்கள் விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்து வளர்ந்திருந்தன. அந்த காட்டின் ராஜாவான சிங்கம் தனது கம்பீரமான பிடரியை ஆட்டிக்கொண்டு நிலம் அதிரும்படி கர்ஜித்துக் கொண்டு உலா வந்தது. அதன் கர்ஜனையை கேட்டாலே மற்ற விலங்குகள் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு நாலாபுறமும் சிதறி ஓடின. அதிகார தோரணையில் நடந்து வந்த சிங்கம் புதர்களுக்கிடையே ஏதோ சத்தம் கேட்பதைக் கண்டு நின்றது. அங்கே ஒரு சிறிய பன்றி எந்த பயமுமின்றி தரையை தோண்டி கிழங்குகளை தேடிக்கொண்டிருந்தது. தன்னை கண்டால் எல்லோரும் நடுங்குவார்கள், ஆனால் இந்த பன்றி மட்டும் இவ்வளவு சாதாரணமாக இருக்கிறதே என்று கோபம் சிங்கத்திற்கு வந்தது. சிங்கம் அதன் அருகே சென்று உரத்த குரலில், "ஏய் சிறிய பன்றியே, நான் இந்த காட்டுக்கே ராஜா. என் முன்னால் இவ்வளவு துணிச்சலாக நீ எப்படி உணவு தேடலாம்? உனக்கு மரண பயம் இல்லையா?" என்று கர்ஜித்து சண்டைக்கு அழைத்தது. ஆனால் அந்த பன்றி பதற்றமே அடையாமல் நிதானமாக நிமிர்ந்து பார்த்தது. அது சிங்கத்தின் கண்களை நேருக்கு நேர் நோக்கி, "அரசே, பலம் மட்டும் ஒருவனை பெரியவனாக்காது. உருவத்தில் பெரியவனாக இருந்தாலும் புத்திசாலித்தனம் இல்லாவிட்டால் அந்த பலத்தால் எந்த பயனும் இல்லை" என்று அமைதியாக பதிலளித்தது. பன்றியின் இந்த பேச்சு சிங்கத்தின் கோபத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்றது. "புத்தியை பற்றி எனக்கு பாடம் எடுக்கிறாயா? இப்போதே உன்னை என்ன செய்கிறேன் பார்" என்று கூறி பன்றியை தாக்க சிங்கம் பாய்ந்தது. சரியாக அந்த வினாடியில் வானத்தின் உயரத்திலிருந்து ஒரு பிரம்மாண்டமான கழுகு மின்னல் வேகத்தில் கீழே இறங்கி வந்து சிங்கத்தின் தலைக்கு மேலே வட்டமிட்டது. கழுகின் வருகையைக் கண்டு சிங்கம் சற்று நின்றது. கழுகு கம்பீரமான குரலில், "நில்லுங்கள் ராஜா, சண்டையிடும் முன் உங்கள் திறமையை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு. அதோ அந்த மரத்தின் உச்சாணி கிளையில் பழுத்து தொங்கும் அபூர்வமான கனியை உங்களால் எடுக்க முடியுமா?" என்று கேட்டது. சிங்கம் அண்ணாந்து பார்த்தது. மரம் மிக உயரமாக இருந்தது. கர்ஜிக்கவும் வேட்டையாடவும் தெரிந்த சிங்கத்திற்கு மரத்தில் ஏற தெரியாது என்பதை அது அப்போதுதான் உணர்ந்தது. பலம் மட்டும் போதாது, ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு தனித்திறமை உண்டு என்பதை சிங்கம் மெதுவாக புரிந்து கொள்ளத் தொடங்கியது. வீடியோ பிடித்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.